போது யுதிஷ்டிரனுக்கு முன்பாக நின்றான். யுதிஷ்டிரனே, தூதர்கள் சொல்வதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய் என்று தனது குரலில் உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்ட உலகா கூறினார். எனவே துரியோதனன் எனக்கு சொன்ன வார்த்தைகளை மட்டுமே நான் மீண்டும் சொன்னால் என் மீது கோபப்படுவது உனக்கு பொருந்தாது. யுதிஷ்டிரனின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் அவரது கண்களில் ஆர்வத்தின் ஒரு குறிப்பு மின்னியது. உலகா தொடர வேண்டும் என்று அவர் தலையசைத்தார். உலகா ஒரு நெருப்பு ஒயை தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். அவமதிப்பு மற்றும் கேலிக்கூத்தாக அவரது வார்த்தைகள் சொட்டுகின்றன. நீங்கள் பகடையில் தோற்கடிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்டார் சபைக்குள் கொண்டு வரப்பட்டார். இந்த நேரத்தில் தன்னை ஒரு மனிதனாக கருதும் ஒருவர் கோபத்திற்கு வழிவிடுவது நியாயமாகும். அவர் பேசும்போது உலகாவின் குரல் எழுந்தது. முகாமில் எதிரொலித்தது. பாண்டவர்களின் நாடுகடத்தல், அவர்களின் அவமானம் மற்றும் அவர்களின் துன்பம் பற்றிய ஒரு தெளிவான படத்தை அவர் வரைந்தார். 12 ஆண்டுகளாக நீங்கள் வீட்டிலிருந்து காடுகளுக்கு வெளியேற்றப்பட்டீர்கள். ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் விராடரின் சேவையில் வாழ்ந்தீர்கள். உலகா ஒரு கணம் நிறுத்தி கூடியிருந்த வீரர்களை ஆய்வு செய்து மீண்டும் ஒரு முறை யுதிஷ்டிரனின் மீது தனது பார்வையை நிலைநாட்டினார். பாண்டவர்களின் பலவீனத்தையும் அவர்கள் மீது கிருஷ்ணரின் செல்வாக்கையும் அவர் தொடர்ந்து கேலி செய்தபோது அவரது வார்த்தைகள் கிண்டல் செய்யப்பட்டன. நாடுகடத்தல் மற்றும் கிருஷ்ணரை துன்புறுத்துவதற்கான காரணத்தை நினைவு கூர்ந்து ஒரு மனிதனாக இருங்கள். பாண்டுவின் மகனே பலவீனமாக இருந்தாலும் பீமனே பாண்டரனே ஒரு சபதம் செய்தான். முடிந்தால் துசாசனத்தின் இரத்தத்தை குடிக்க விடுங்கள். உலகாவின் வார்த்தைகள் ஒரு சவுக்கை போல இருந்தன. பாண்டவர்களின் பெருமையும் அவர்களின் அடையாள உணர்வையும் சாடுகின்றன. அவர்களின் பெருமைகளையும் வலிமையான போர் வீரர்கள் என்ற அவர்களின் கூற்றுகளையும் அவர் கேலி செய்தார். இன்னும் போரில் பீஷ்மரை அணுகாமல் நீ ஏன் பெருமை பேசுகிறாய்? காந்தமதன மலைகளில் ஏற வேண்டும் என்ற தனது விருப்பத்தை பெருமை பேசுகிற ஒரு முட்டாள் போல குந்தியின் மகனே, நீ ஒரு வீணான பெருமை பேசுகிறாய். குருக்களின் திரண்ட இராணுவம், அவர்களின் எண்ணிக்கை மற்றும் வலிமை ஆகியவற்றை அவர் விவரித்த போது உலகாவின் உரை அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது. வேதங்கள் மற்றும் வில் இரண்டிலும் ஒரு போதரர் அவர் இந்த 2 கற்றல் கிளைகளின் முடிவையும் அடைந்துள்ளார். யானை அல்லது குதிரை அல்லது காரிலிருந்து சண்டையிட்டு அந்த எதிரியின் அரைப்பை எதிர்கொண்ட பிறகு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வீடு திரும்பும் வாழ்க்கையை யார் விரும்புகிறார்கள்? உலகா பேசி முடித்ததும் முகாம் அமைதியானது. வீரர்கள் பதக்கமான பாவையை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் முகங்கள் பயத்தால் வெளிரின. யுதிஷ்டிரனின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் அவரது கண்கள் சற்று குறுகின. சூரியன் சபை மைதானத்தில் அடித்து அரசர்களின் கூட்டத்தின் மீது ஒரு தந்த பிரகாசத்தை செலுத்தியது. சன்சே கதை சொல்பவர் கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களின் முன்னிலையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை விவரிக்கும் வகையில் மன்னர் திருதராஷ்டிரரின் முன் நின்றார். அவர் பேசுகையில் அந்த காட்சி அவரது வார்த்தைகளில் உயிர் பெற்றது. துரியோதனால் அனுப்பப்பட்ட தூதர் உலகா முன்பு பேசப்பட்ட ஆத்தமூட்டும் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறினார். ஏற்கனவே கோபமடைந்திருந்த பாண்டவர்கள் இப்போது ஒதிக்கும் வீம்பில் இருந்தனர். பீமன் ஒரு கூச்சத்தில் அவரது முகம் சுழன்று சூடான நிலக்கரி போல கண்களால் கிருஷ்ணரை பார்த்தார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் உலகனே என்று பீமன் பெருமுச்சுடன் கத்தினான். இப்போது துரியோதனிடம் திரும்பி சென்று சண்டையின்றி நாங்கள் போருக்கு தூண்டப்பட மாட்டோம் என்று அவரிடம் சொல்லுங்கள். ஒரு க்ஷத்திரியனாக நான் நாளை உங்களையும் உங்கள் சகோதரர்களையும் கொன்று விடுவேன் என்று சத்தியம் செய்கிறேன். கடல் அதன் எல்லைகளை உடைக்கலாம், மலைகள் நடுங்கலாம், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாக இருக்காது. கூட்டம் கோபத்துடனும் கூச்சலிட்டது. கோபத்தால் சிவந்த கண்களை கொண்ட சகாதேவர் அடுத்ததாக பேசினார். அவரது குரலில் விஷம் அழிந்தது. உலகா, எங்கள் குடும்பத்தை அழித்து உலகிற்கு அழிவை ஏற்படுத்த நீங்கள் சண்டையின் உருவகம் உங்கள் தந்தை எப்போதும் எங்களுக்கு தீங்கு செய்ய முயன்றார். அவர் தண்டிக்கப்படும்பாய் நான் ஓய்வெடுக்க மாட்டேன். எப்போதுமே அமைதி ஏற்படுத்துபவராக இருந்த கிருஷ்ணர் தலையிட்டார். அவரது வார்த்தைகள் மென்மையானவை ஆனால் உறுதியானவை. பீமா, அன்புள்ள சகோதரரே, உலகாவை கடுமையாக உரையாற்ற வேண்டாம். அவர் சொன்னதை மட்டுமே அவர் செய்கிறார். ஆனால் பீமனின் கோபம் வெறுதூரம் சென்று விட்டது. மேலும் அவர் தனது கூட்டாளிகளிடம் திரும்பினார்.
அவரது குரல் அவமதிப்புடன் சொட்டு சொட்டாக இருந்தது. வாசுதேவனையும் என்னையும் அவமதித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று அவர் கூறினார். ஆனால் கிறிஸ்துவின் வலிமை மற்றும் உங்கள் துணிச்சலின் மூலம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எனக்கு தெரியும். நாளை வரும்போது நான் போர்க்களத்தில் துரியோதனனையும் அவரது சகோதரர்களையும் எதிர்கொள்வேன். என் காந்திவன் எனக்காக பேசுவார். கூட்டம் ஆரவாரத்துடனும் கைதட்டல்களுடனும் வெடித்தது. மன்னர் யுதிஷ்டிரர் உலகாவை உரையாற்ற இறங்குகின்றார். எந்த நல்ல மன்னரும் பொறுமையாக அவமதிப்பை தாங்கக்கூடாது என்று அவர் கூறினார். அவரது குரல் அமைதியாக ஆனால் உறுதியாக இருந்தது. உலகாவே, நான் ஒரு வார்த்தைகளை கேட்டேன். இப்போது எனது பதில் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். உலகன் துரியோதனின் வார்த்தைகளை மீண்டும் சொன்னபோது யுதிஷ்டிரரின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. அவர் பேசும்போது அவரது பெரிய கைகள் வளைந்தன. அவரது குரல் மென்மையுடனும் வீரியத்துடனும் இருந்தது. அவர் தூதரிடம், உலகனே போரிடாமல் நான் தூண்டப்பட மாட்டேன் என்று துரியோதனிடம் சொல். க்ஷத்திரியனாக இரு துரியோதனே, தைரியம் இருந்தால் உன் எதிரிகளை போருக்கு வரவழைப்பாண்டவர்களின் வார்த்தைகளை எடுத்து சென்று உலக புறப்பட்ட போது சபை அமைதியானது. சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து குடியிருந்த போர்வீரர்கள் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. சன்சேல் ஒரு புத்திசாலி மற்றும் கற்றறிந்த முனிவர் அவர்களுக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனின் மீது நிலைத்திருந்தன. துரியோதனின் வார்த்தைகள் இன்னும் அவர்களின் மனதில் எதிரொலித்தன. வெற்றி மற்றும் வெல்ல முடியாதது பற்றிய பெருமைக்குரிய கூற்றுக்கள். மற்றொரு மாபெரும் போர்வீரரான குடேசா தனது கண்கள் கடுமையான தீவிரத்துடன் எரிந்து கொண்டிருந்த நிலையில் முன்னேறினார். அவர் அவமதிப்புடன் துரியோதனரை பார்த்தார். அவமதிப்புடன் அவரது குரல் வழிந்தோடியது. மற்றவர்களின் பலத்தை நம்பியிருக்கும் நீங்கள் உங்கள் எதிரிகளை போருக்கு வரவழைக்கிறீர்கள். நீங்கள் மனிதர்கள் அல்ல என்று அவர் அறிவித்தார். ஆனால் தனியாக நின்று தங்கள் தைரியத்தையும் வலிமையையும் நம்பியிருப்பவர் உண்மையில் மரியாதைக்கு தகுதியானவர். குடேசனின் வார்த்தைகள் துரியோதனின் பெருமையை ஆழப்படுத்தியது. ஆனால் அவர் பின்வாங்க மறுத்துவிட்டார். குருக்களின் பெரிய பேரனான பிஸ்வர் தனது படையை பாண்டவர்களுக்கு எதிராக வெற்றி பெற வழிநடத்துவார் என்ற பெருமைக்குரிய கூற்றுடன் அவர் பதிலளித்தார். குடேசர் இதை பார்த்து சிரித்தார். நான் முதலில் பீஷ்மை கொல்வேன். அனைத்து வில்லர்களுக்கும் முன்னால் யாருடைய வலிமையை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? குடேசன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் கூடியிருந்த போர் வீரர்கள் கவனமாக கேட்டனர். துரியோதனின் ஆணவம் குறித்து அவதூறுடன் அவரது வார்த்தைகள் வழிந்தோடியது. பீஷ்மரும் துரோணரும் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவர் நம்பிக்கையோ ராஜ்யமோ இல்லாமல் தனியாக விடப்படுவார் என்று அவரிடம் கூறினார். பாண்டவர்களில் வலிமையானவரான பீம்சேனா பின்னர் முன்னேறினார். போரில் துச்சாசனாவை கொன்று அவரது தொடைகளை உடைப்பதாக சபதம் செய்தபோது அவரது குரல் காற்றில் முழங்கியது. நான் அவரது உயிர் இரத்தத்தை அடக்குவேன் என்று அவர் அறிவித்தார். ஓ சுயோதனே, நீ வாழ்க்கை ராஜ்யம் மற்றும் மதங்களின் நம்பிக்கை இழந்து விடப்படும் வைகிருதமான மற்றும் சுறுசுறுப்பான போர்வீரரான நகுலன். துரியோதன் உச்சரித்த அனைத்து வார்த்தைகளும் கேட்கப்பட்டு புரிந்துவிட்டன என்று அடுத்ததாக பேசினார். அவர் கட்டளையிட்டபடி செய்வதாக சபதம் செய்தார். ஆனால் அவரது தொழியில் சோகத்தில் குறிப்பு இருந்தது. புத்திசாலி மற்றும் மென்மையான சகாதேவரும் பேசினார். துரியோதனன் தனது குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் ஆலோசகர்களுடன் அவர்களின் பெருமைக்குரிய உரிமை போர்களுக்காக மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரித்தார். மரியாதைக்குரிய 2 தலைவர்களான விராடனும் துருபாதாவும் தங்கள் குரல்களை சேர்த்து ஒரு நல்லொழுக்கமுள்ள நபரின் அடிமைகளாக மாறுவதே தங்கள் விருப்பம் என்று கூறினர். அவர்கள் எஜமானர்களாகவோ அடிமைகளாகவோ இருப்பார்களா என்பது நாளை அறியப்படும். மேலும் யார் எவ்வளவு ஆண்மை உடையவர் இளம் போர்வீரான சீகந்தின் அடுத்ததாக பேசினார். அவரது வார்த்தைகள் கடுமையான உறுதியுடன் இருந்தன. போரில் வெற்றி பெறுவது துரியோதனின் திறமையை நம்பி பீஷ்மரை அவரது காரில் இருந்து கொள்வதாக சபதம் செய்தார். துணிச்சலான மற்றும் விசுவாசமான போர்வீரான திருஷ்டச்சும்னாவும் பேசினார். அவர் தனது அனைத்து வீரர்களுடன் துரோணை கொள்வார் என்று கூறினார். சஞ்சயன் அருகில் நின்றபோது குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் உலகாவின் வார்த்தைகளுக்கு பதிலளிப்பதை பார்த்தார். திருஷ்டத்யும்னா மற்றும் பிற தலைமையில்
தனது படையை அணிதிரட்டும் போது இளவரசரின் கண்கள் உறுதியுடன் மின்னின. 4 வகையான வீரர்களை கொண்ட பரந்த படை, காலாட்படை வீரர்கள், யானைகள், ரதங்கள் மற்றும் குதிரை படை பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்தது. அதன் சுத்தமான அளவும் வலிமையும் கடலில் அமைதியைப் போல கிட்டத்தட்ட வெல்ல முடியாததாக தோன்றியது. அதன் முன்னணியில் பன்சாலாவின் இளவரசர் திஷ்டத்யும்னா நின்றார். அவரது வலிமையான வில் தயாராக இருந்தது. அவர் தனது படைகளை ஆய்வு செய்யும் போது அவரது கண்கள் கடுமையான தீவிரத்துடன் பிரகாசித்தன. ஒவ்வொரு போர் வீரருக்கும் சரியான எதிரிகளை தேடினார். அவர் தனது போர் வீரர்களை அழைத்து அவர்களின் வலிமை மற்றும் தைரியத்திற்கு ஏற்ப அவர்களின் பணிகளை ஒதுக்கினார். தனது கையின் அலைகளால் சூத்தரின் மகன் கண்ணனுக்கு எதிராக அர்ஜுனனை அமைத்தார். துரியோதனருக்கு எதிராக பீமனை அமைத்தார். சூரியன் போர்க்களத்தில் இறங்கும்போது திஷ்டத்யும்னா தொடர்ந்து மூலோபாயத்தை வகுத்தார். ஒவ்வொரு போர் வீரனையும் அவர்களின் மிகவும் வலிமையான எதிரிக்கு எதிராக நிறுத்தினார். அவர் சீக்கிரத்திலே முன்னணியில் நிறுத்தி சக்தி வாய்ந்த பீஷ்மருக்கு எதிராக அனுப்பினார். சகதேவா சகுனிக்கு எதிராக முன்னேறினார். அதே நேரத்தில் செக்கிதனா சலாவை எதிர்கொண்டார். திரௌபதியின் 5 மகன்கள் தீகர் தக்களுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். சுதத்ராவின் மகன் அபிமன்யு கதனின் மகன் விருஷாசேனருக்கு எதிராக ஜோடி சேர்ந்தார். திஷ்டத்யும்னா மிகவும் திறமையான வீரர்களை தனக்காக காப்பாற்றினார். வணக்கத்திற்குரிய ஆசிரியரான துரோனை தனது பங்கிற்காக ஒதுக்கினார். அவர் தனது ஏற்பாடுகளை முடித்தவுடன் எதிர்பார்ப்பு காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. வலிமையான வில்லன். அவரது முகம் உறுதியுடன் பிரகாசித்தது. போர் தொடங்க காத்திருந்தது. அவரது படைகள் எஃகு மற்றும் கவசங்களின் பரந்த கடலை போல அவருக்கு முன்னால் அணிவகுத்து நின்றன. தங்கள் வழியில் நிற்கும் அனைத்தையும் வெல்ல தயாராக இருந்த தலைவர்களின் தலைவரான திஷ்டத்யும்னா உறுதியாக நின்றார். அவரது இதயம் அசைக்க முடியாதது. எஃகு மீது எஃகு மோதலுக்காக காத்திருந்தது. ஒரு திரண்ட மனதுடன் அவர் போர்க்களத்தை நோக்கினார். அவரது கண்கள் பாண்டுவின் மதங்களுக்கான வெற்றி பரிசில் நிலைத்திருந்தன. காற்று பதற்றத்தால் கனமாக இருந்தது. ஆனால் திஷ்டத்யும்னாவின் நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தது. இந்த போர் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். ராஜ்யங்கள் மற்றும் வீரர்களின் தலைநிதியை ஒரே மாதிரியாக தீர்மானிக்கும் வெட்டங்களின் மோதல் காத்திருப்பு தொடங்கிய போது இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் எதிர்பார்த்து உறைந்து போனதாக தோன்றியது. பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது அவர்களின் எதிரிகள் மிகவும் வலிமையானவர்களாக நிரூபிப்பார்களா? காலம் மட்டுமே சொல்லும். ஆனால் இப்போதைக்கு திஷ்டத்யும்னா தனது இராணுவத்தின் முன்னணியில் நின்று முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்த அவரது வில் சமிக்தியை தொடங்கும் வரை காத்திருந்தது. வரலாற்றின் போக்கை என்றென்றும் மாற்றும் ஒரு தருணம் இப்போதும். தஸ்திலபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்த போது குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து நடந்த நிகழ்வுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். பாண்டவ குலத்தை சேர்ந்த இளம் போர் வீரரான பால்குனி போரில் பீஷ்மரை கொல்வதாக சபதம் செய்த நாளுக்கு அவரது மனம் திரும்பி சென்றது. அந்த எண்ணம் அவரது முதுகெலும்பை நடுங்க செய்தல். அப்போது அவரது நம்பகமான ஆலோசகரும் தேரோட்டியுமான சன்சேவின் வருகையால் திருதராஷ்டிரின் எண்ணங்கள் தடைப்பட்டன. மன்னர் சன்சேனே எனக்கு கவலையுடன் குரலில் கூறினார். பால்குனி பீஷ்மரை கொல்வதாக சபதம் செய்த பிறகு பொல்லாத மதன்கள் என்ன செய்தார்கள்? கதையை சொல்லத் தொடங்குவதற்கு முன்பு சன்சேன் தலை குனிந்து வணங்கினான். மாட்சிமை பொருந்திய மன்னரே, பால்குனியின் சபதத்தை கேள்விப்பட்ட பிறகு துரியோதனன் தலைமையிலான உங்கள் மதன்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். பீஷ்மர் தங்கள் தளபதியாக இருந்தால் அவர்கள் போர்க்களத்தில் வெல்ல முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சில்சேயா தனது கதையை தொடர்ந்தபோது திருதராஷ்டிரரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சாந்தனுவின் மகன் பீஷ்மர் படையின் தலைமை பொறுப்பை ஏற்க அழைக்கப்பட்டார். அவர் சவாலை ஏற்றுக்கொண்டு இளவரசரின் இதயத்தை மகிழ்விக்கும் வார்த்தைகளால் துரியோதனரிடம் உரையாற்றினார். மகிழ்ச்சியுடன் பீஷ்மர் பேசத் தொடங்கினார். கங்கையின் மதன் நான் இன்று உங்கள் படையை வழிநடத்துவேன். போர் மற்றும் இராணுவ மூலோபாய பற்றிய அனைத்து விஷயங்களிலும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நமது படைகளை எவ்வாறு வரிசைப்படுத்துவது மற்றும் எதிரிகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது எனக்கு தெரியும். எனது வழிகாட்டுதலால்
நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஈஸ்வரின் வார்த்தைகளை கேட்ட துரியோதனனின் முகம் உற்சாகத்தால் பிரகாசித்தது. கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட எனக்கு எந்த பயமும் இல்லை என்று அவர் அறிவித்தார். நீங்கள் தலைமையில் தாத்தா மற்றும் துரோணர் எங்கள் பக்கத்தில் இருப்பதால் வெற்றி உறுதி. துரியோதனின் நம்பிக்கையால் மகிழ்ச்சி அடைந்த பீஷ்வரர் புன்னகைத்தார். நான் உங்கள் படைகளை வெற்றிக்கு வழிநடத்துவேன். என் இளவரசர் ராத்தர்கள் மற்றும் அதிரதர்களில் யார் கணக்கிடப்படுவார்கள் என்பதை நான் பயிரிடுவேன். நமது படையில் உள்ள துய்ச்சலான போர் வீரர்கள் பீஷ்வரும் முன்னணி வீரர்களின் பெயர்களை சொல்லத் தொடங்கிய போது திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். தன்னிடமுள்ள திறமையான போராளிகளின் எண்ணிக்கையைக் கண்டு அவர் வியந்தார். முதலில் பீஷ்வர் கூறினார், நீங்களே ஒரு ரதர் துரியோதனன், துசாசனா உட்பட உங்கள் சகோதரர்களும் பிரதர்கள் அடங்குவர். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரரின் கண்கள் விரிந்தன. அவர் தனது மதங்களைப் பற்றியும் போரில் அவர்கள் செய்த சாதனைகளைப் பற்றியும் பெருமிதம் கொண்டார். முன்னணி வீரர்களின் பெயர்களை பீஷ்மர் தொடர்ந்து பெயரிட்டார். ஒவ்வொருவரும் கடைசி வீரர்களை விட மிகவும் இருக்கக்கூடியவர்கள். போத தலைவரான கிருதவன் ஒரு அதிராத்தான் என்று அவர் கூறினார். அவர் போரில் நமது நோக்கத்தை நிறைவேற்றுவார், எதிரியின் அணிகளை அழித்து விடுவார். அறந்த போர்க்களத்தில் சூரியன் தாக்கியது கௌரவர்களின் கூடியிருந்த படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. மரியாதைக்குரிய போர் வீரரும் மூலோபாயவாதியுமான பீஷ்வர் தனது ரதத்தின் மேல் நின்று நிலப்பரப்பை ஒரு விவேகமான கண்ணால் ஆய்வு செய்தார். அவரது பார்வை கம்போதர்களின் ஆட்சியாளரான சுதட்சினா மீது விழுந்தது. அவர் தனது இராணுவத்தின் முன்னணியில் சவாரி செய்தார். இதோ ராஜாவே என்று பீஷ்வர் துரியோதனிடம் கூறினார். சுதட்சினா ஒரு ரதத்திற்கு சமமான போர் வீரன். அவர் சந்தேகத்துக்கு இடமின்றி வீரத்துடன் போராடுவார். போரில் அவரது வலிமை இந்திரனின் திறனைப் போலவே இருக்கும். பீஷ்வர் பேசுகையில் காம்போதர்களின் வேறு படைகளுக்கு நகரத் தொடங்கியது. அவர்களின் கவசங்கள் சூரிய ஒளியில் வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தைப் போல பிரகாசிக்கின்றன. நில நிற தண்டு அணிந்து மகிஷ்வதியிலிருந்து தனது சொந்த ரத படையை வழிநடத்தி துரியோதனின் வலதுபுறத்தில் நீலன் சவாய் செய்தான். எதிரி அணிகளை பார்க்கும்போது அவரது கண்கள் குறுகின. அவரது கை அவரது வாள் முனையில் அமர்ந்திருந்தது. சகதேவருடன் அவருக்கு நீண்ட காலமாக விரோதம் இருந்தது. போரிடுவதற்கான அவரது விருப்பம் தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் அவனின் இளவரசர்களான விண்டா மற்றும் அணுவிண்டா ஆகியோர் சண்டைக்கு தயாராகி கொண்டிருந்தனர். அவர்களின் ரதங்கள் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் அவர்களின் போர் வீரர்கள் கதைகள், தாடி, பட்டைகள், வாள் மற்றும் நீண்ட தண்டுகளுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தனர். 2 வலிமையான யானை தலைவர்களைப் போலவே அவர்கள் விரைவில் போர்க்களத்தை முற்றுகையிட்டு தங்கள் எதிரிகளை போர்க்கடிக்க தேடுவார்கள். விராட நகரில் பிறந்த திரிகதாரில் 5 சகோதரர்களும் மற்றொரு சக்தியாக கருதப்பட வேண்டியவர்கள். அவர்களின் தலைவரான சச்சத்தா ஒரு திறமையான போர்வீரர். அவர் ஒரு காலத்தில் பாண்டுவின் மகன் பீமனுடன் மோதினார். இப்போது பழிவாங்கும் விருப்பத்தால் உண்டப்பட்டு மகரர்கள் கங்கையின் நீரை கிளர்ச்சி செய்வது போல அவர்கள் போருக்கு வருவார்கள். படைகள் மோதலில் ஈடுபட்ட போது துரியோதனின் சொந்த மதங்களான லட்சுமணனும் துசாசனனும் போரில் புறப்பட்டனர். இந்த 2 இளவரசர்களும் போரிடுவதற்கான தங்கள் தீர்மானத்தில் பிடிவாதமாக இருந்தனர். அவர்களின் இளமை மற்றும் சுறுசுறுப்பு அவர்களை போர்க்களத்தில் வலிமையான எதிரிகளாக மாற்றியது. பீஷ்வர் கௌரவர் படை பற்றிய தனது மதிப்பீட்டை தொடர்ந்தார். விரைவில் களத்தில் இறங்கவிருக்கும் பிற குறிப்பிடத்தக்க வீரர்களை சுட்டிக்காட்டினார். அங்கு ஒரு ரதத்திற்கு சமமான தண்டதாரா இருந்தார். கோசர்களின் ஆட்சியாளரான மன்னர் விரகபா வில்லின் வலிமை ஒப்பிட முடியாதது. மற்றும் சரபத்தின் மகன் கிருபா ஒரு குறியலில் பிறந்து கார்த்திகேயனைப் போலவே வெல்ல முடியாதவர் என்று கூறப்படுகிறது. போர்த்திவமறைந்த போது இந்த போர் வீரர்கள் களத்தில் மிகவும் திறமையானவர்களாகவும் பயமுறுத்துபவர்களாகவும் தங்களை நிரூபித்துக் கொள்வார்கள். அவர்களின் வீரமும் வலிமையும் பாண்டவர்களின் படைகளுக்கு எதிராக சோதிக்கப்படும். மேலும் இந்த காவிய போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை காலம் மட்டுமே சொல்லும். சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தங்க ஒளி வீசிக் கொண்டிருந்தது.
பாண்டவர்களின் மதிப்புக்குரிய பேரனான பீஷ்மர் தனது ரதத்தின் மீது உயரமாக நின்று எதிரிகளின் வரிசைகளை ஒரு விவேதமான கண்ணால் ஆய்வு செய்தார். அவர் முகங்களின் கடலை பார்த்தார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வலதுபுறத்தில் ஒரு வலிமையான போர் வீரர் உங்கள் தாய்வழி மாமா சகுனி என்று அவர் மன்னர் துரியோதனரிடம் கூறினார். அவர் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தி. ஒரே ரதத்தைப் போலவே அவர் தாக்குதலை வழிநடத்துவார். அவரது படைகள் முன்னேறும்போது தடுக்க முடியாது. அவரது மகன் அஸ்வத்தமான் அந்த சக்தி வாய்ந்த வில்லன். இணையற்ற திறமை மற்றும் வலிமை கொண்ட ஒரு மகாராஷ்டிரா. அவர் விரும்பினால் 3 உலகங்களையும் விழுங்க முடியும். பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கையின் குறிப்பை கொண்டிருந்தன. ஏனென்றால் அஸ்வத்தமானின் மிகப்பெரிய பலவீனம் அவரது வாழ்க்கை மீதான காதல் என்று அவரும் அறிந்திருந்தார். அவரது வலிமையான திறன்கள் இருந்தபோதிலும் அவர் பயம் அல்லது தயக்கத்திலிருந்து விடுபடவில்லை. இது அவரது வீழ்ச்சியை நிரூபிக்கும் என்பதில் பீஷ்மருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அஸ்வத்தாமனின் பலவீனங்களை பகிர்ந்து கொள்ளாத மற்றவர்களும் போர்க்களத்தில் இருந்தனர். வணக்கத்திற்குரிய போதகரான துரோணர் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தார். அவரது ஆற்றல் வயதினால் குறைக்கப்படவில்லை. அவர் சகிப்புத்தன்மையற்ற கொடூரத்துடன் போராடுவார். யுதிஷ்டிரின் படைகளை நெருப்பில் உலர்ந்த புல் போல விழுங்குவார். பின்னர் மற்ற மதாரதர்கள் இருந்தனர். ஒவ்வொருவரும் மனிதர்களிடையே ஒரு மாபெரும் மனிதர். பஞ்சாலாவின் இளவரசரான விரடபாலா மரணத்தைப் போலவே போர்க்களத்தில் சுற்றித் திரியும் திறன் கொண்ட ஒரு ரத. அவரது படைகள் பல்வேறு வகையான அஞ்சல்களையும் ஆயுதங்களையும் கொண்டு அவர்களை எதிர்க்கும் அனைவரையும் கொன்றுவிடும். கணனின் மகனான விருஷாசேனா மற்றொரு வலிமையான போர் வீரன். அவரது ஆற்றலும் வலிமையும் களத்தில் யாருடனும் ஒப்பிட முடியாதது. மதுவின் இல்லத்தில் பிறந்த ஜலசந்தா சகிப்புத்தன்மையற்ற கொடூரமான ரதமாக இருந்தார். போருக்காக தனது உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தார். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஒவ்வொரு போர் வீரரின் தெளிவான படங்களை வரைந்தன. அவர்களின் பலம் மற்றும் பலவீனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை போல வெளிப்பட்டன. இருப்பினும் அவர்களுக்கு எதிராக பல வலிமையான எதிரிகள் அணிவகுத்து நிற்ப போதிலும் அவர்களில் ஒருவரிடம் அவர் போற்றப்படுவதை தவிர்க்க முடியவில்லை. பாண்டுவின் மகன் தனன்சேயா தனது போதகரின் மரியாதையையும் பாசத்தையும் பெற்றவர். இந்த மாபெரும் போரில் வெற்றி பெறுவதற்கு வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல, இரு தரப்பிலும் உள்ள வீரர்களின் இதயமும் மனமும் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது தெளிவாக இருந்தது. மேலும் எந்த பக்கம் இறுதியில் வெற்றி பெறும் என்பதை காலம் மட்டுமே சொல்லும் என்று பீஷ்மருக்கு தெரியும். கௌரவர்களின் பரபரப்பான முகாமின் மீது சூரியன் அஸ்தமித்து போர் வீரர்களின் கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தை செலுத்தியது. மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மர் உயரமாகவும் கம்பீரமாகவும் நின்றார். அவர் சபையில் உரையாற்றும் போது அவரது கண்கள் ஞானத்தால் ஒளிரும். கச்சலும் பிரிஷலும் பதர்கள் போரில் வெல்ல முடியாதவர்கள். அவர்களின் வலிமை அவர்களின் தைரியத்தால் மட்டுமே பொருந்துகிறது. ஆனால் உங்களில் ஒருவர் தனது திறமையை பெருமைப்படுத்துகிறார், ஆனால் உண்மையான மகத்துவத்தை இழக்கிறார் என்று அவர் அறிவித்தார். பீஷ்மரின் பார்வை சூர்யாவின் மகன் கர்ணன் மீது விழுந்தது. கர்ணனே, நீ எதனும் அல்ல, அதிரதனும் அல்ல என்று பீஷ்மர் உறுதியான குரலில் கூறினார். ஆனால் துக்கத்தில் மூழ்கிவிட்டார். உன் இயல்பான அஞ்சல் உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டு உன் வான காதணிகள் இறக்கப்பட்டு விட்டன. க்ஷமதக்தியின் மகன் பிராமனும் உன்னை போல் குற்றங்களிலிருந்து விலக்கிக் கொள்ள தகுதியான ஒரு பிராமணனும் உன்னை சபித்தார்கள். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்ட கர்ணனின் கண்கள் கோபத்தால் மின்னின. பேரனே, உன்னால் எப்படி இப்படி பேச முடியும் என்று அவர் குமுறினார். அவரது குரல் ஒரு புயலான புயலைப் போல இருந்தது. நான் குற்றமற்றவன், ஆயினும் ஒவ்வொரு திருப்பத்திலும் நீ என்னை இழிவுபடுத்துகிறாய். நான் ஒரு கோழை போல என்னை தகுதியற்றவளாக கருதுகிறாய். கர்ணனின் கோபத்தை எதிர்கொண்டு பீஷ்மர் அமைதியாகவும் சகிப்புத்தன்மையுடனும் நின்றார். நான் பகைமையால் பேசவில்லை, ஆனால் துக்கத்தால் பேசுகிறேன் என்று அவர் கூறினார். நீ பாதி அதன் கர்ணன், ஏனென்றால் நீ உன் உண்மையான வலிமையை இழந்துவிட்டாய். புகழ்பெற்ற போதகர் துரோணர் பீஷ்மருடன் உடன்பட்டபடி பேசினார். மகனே, நீ சொன்னது போலவே இதுவும் பொருந்தும் என்று அவர் அறிவித்தார்.
கர்ணன் பெருமையாக பெருமிதம் கொள்கிறான். எனினும் போரில் தோல்வி அடைகிறான். கர்ணனின் கோபம் தணிந்தது. அவர் பீஷ்மர் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கினார். அவரது வார்த்தைகள் கத்திகளைப் போல கூர்மையானவை. நீங்கள் ஒரு வயதான மனிதர். அவர் துப்பினார். உங்கள் பார்வை ஆண்டுகள் மற்றும் அனுபவத்தால் மேகமூட்டப்பட்டுள்ளது. நீங்கள் குறுகிய கண்களால் உலகை பார்க்கிறீர்கள். என்னை பயனற்றவர் என்று கருதுகிறீர்கள். ஆனால் பீஷ்மர் உறுதியாக நின்றார். கர்ணனின் அவமதிப்புகளால் அவரது இதயம் அசைக்கவில்லை. நான் தீமைக்காக பேசவில்லை, ஆனால் உன்னை பற்றிய துக்கத்தால் பேசுகிறேன். கர்ணனே, நீ பாதி ரதம். உன் பெருமைகள் வெறும் வெற்று வார்த்தைகள் மட்டுமே என்று அவர் மீண்டும் கூறினார். ஒருவர்களின் தலைவரான மன்னர் துரியோதனன் வாக்குவாதத்தின் மத்தியில் தலையிட்டார். கங்கையின் மகனே, என் மீது உன் கண்களை வை என்று பீஷ்மரிடம் கூறினார். அவரது குரல் அவசரத்தால் நிரம்பியது. போரின் நேரம் நெருங்கிவிட்டது. என் எதிரிகளின் வலிமையையும் பலவீனத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பீஷ்மரின் பார்வை துரியோதனனை நோக்கி திரும்பியது. ஒரு கணம் இருவரும் கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டனர். போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பின் மத்தியில் பீஷ்மர் உயரமாக நின்றார். அவரது வார்த்தைகள் வயல் முழுவதும் இடிமுழக்கம் போல இருந்தன. பாண்டவர்களிடையே அவர்களின் கதையை விவரிக்கும் வகையில் அவர் மன்னர் திருதராஷ்டிரிடம் உரையாற்றினார். ராஜாவே, பீஷ்மர் தொடங்கினார். உங்கள் சொந்த இராணுவத்தில் அதர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளேன். இப்போது பாண்டவின் மகன்களில் இந்த பட்டத்தை வரிக்கும் வலிமையான வீரர்களை பற்றி நான் பேசுவதை கேளுங்கள். அவர் தொடர்ந்து கூறும்போது அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. ராஜாவாகிய அர்ஜுனனே ரதத்திற்கு சிறந்தவர். எரியும் நெருப்பைப் போல அவர் போர்க்களத்தில் வேட்டுவார். அவரது பாதையில் யாரையும் காயப்படுத்தாமல் விட மாட்டார். பீஷ்மரின் பார்வை பீமனை நோக்கி நகர்ந்தது. அவர் களத்தில் ஒரு கட்டுப்படாத சக்தியைப் போல நின்றார். பீஷ்மர் அறிவித்தார், இந்த மாத்தியின் மதன்கெட்டு பதில்களுக்கு சமம். அவரது வலிமை 10,000 யானைகளின் வலிமை. அவரது ஆற்றலுக்கு எல்லையில்லை. மற்ற பாண்டவர்களும் நகுலரும் சகதேவரும் ரத வீரர்களாக இருந்தனர். போரில் அவர்களின் வலிமை அவர்களின் அசைக்க முடியாத தைரியத்திற்கு ஒரு சான்றாகும். பீஷ்மர் பேசுகையில் சூழல் மாறுவது போல் தோன்றியது. பாண்டவ சகோதரர்கள் ஒவ்வொருவரும் வலிமை மற்றும் வீதத்தில் உயர்ந்த உருவம் உயிருள்ள தெய்வங்களைப் போல அவருக்கு முன்னால் நின்றனர். அவர்களின் கண்களுள் நெருப்பால் ஏய்ந்தன. அவர்களின் முகங்கள் கிரானைப் போல இருந்தன. அவர்கள் வரவிருக்கும் போர்களுக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். பூமியே அவரது வருகைக்கு பதிலளிப்பது போல் பீமனின் பயங்கரமான கதனை நிலப்பரப்பில் எதிரொலித்தது. சகிப்புத்தன்மையற்ற சக்தியின் அடையாளமான அவரது கடுதலை அவரது பிடியில் நடுங்குவது போல் தோன்றியது. அவரை எதிர்க்கும் எந்த எதிரியையும் சிதைக்க தயாராக இருந்தது. மற்ற பாண்டவர்கள் அவருக்கு அருகில் ராட்சதர்களைப் போல நின்றனர். அவர்களின் முகங்களுள் ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. பீஷ்மரின் வார்த்தைகள் பாண்டிய வீரர்களின் தெளிவான படநிலை வரைந்தன. ஒவ்வொருவரும் தங்கள் கைவினை கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அர்ஜுனன் தனது வானவில் காந்திவாவுடனும் அவரது ஊடுருவ முடியாத அணிகள் கோட்புடனும் போர்க்களத்தில் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தார். அவரது தேரோட்டியான வாசுதேவா தனது சொந்த இருப்பின் விரிவாக்கம் போல அவருக்கு அருகில் நின்றார். பீஷ்மர் போரில் தங்கள் வீரத்தை பற்றி பேசுகையில் கௌரவர்களின் படை அவர்களுக்கு முன் சுருங்கியது போல் தோன்றியது. கௌரவர்களில் எந்த போர் வீரனும் இந்த பாண்டவர்களின் வலிமைக்கு இணையாக இருக்க முடியாது. களத்திலிருந்த சிறந்த போர் வீரர்களில் இழிவான துரோணரும் பீமரும் கூட அர்ஜுனனின் திறமைக்கு இணையாக இல்லை என்பதை அறிந்திருந்தனர். பாண்டவர்கள் மன்னர்களை எளிதில் தோற்கடித்த ராசுயா பலியின் கதையை பீஷ்மர் நினைவு கூர்ந்தபோது மன்னர் வியப்புடன் கேட்டார். அவர்களின் வீரம், கடமையில் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் நீதிக்கான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும். பீஷ்மர் பேசி முடித்தவுடன் நிலப்பரப்பு இருந்ததாக தோன்றியது நிழல்கள்தான் சக்தியின் வலிமைக்கு முன்பே பின்வாங்குவது போல் இருந்தது. மரியாதைக்குரிய போர் வீரரான பீஷ்மர் அரசர்களின் கூட்டத்தின் மத்தியில் உயரமாக நிற்பதால் போர்க்களத்தின் பரந்த பரப்பளவில் சூரியன் கீழே விழுந்தது. அவரது கண்கள் 2 துளையிடும் நட்சத்திரங்களைப் போல வெறும் போரில் விரைவில் மோதலிருக்கும் வீரர்களை பற்றிய ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. திரௌபதியின் 5 மதன்களும் என்று
அவர் மன்னர் துரியோதனரிடம் அறிவித்தார். அவரது குரல் நிலப்பரப்பு முழுவதும் சுமந்து செல்கிறது. மகாராஷ்டிர அக்கள் வலிமையானவர்கள் மற்றும் போர் கலையில் திறமையானவர்கள். பீஷ்மரின் கண்கள் கூடியிருந்த படையின் மீது மிதந்தன. அவரது கண்கள் ஒவ்வொரு போர் வீரரின் மீதும் அவர்களின் திறமை எடை போடுவது போல் இருந்தன. விராடனின் மகனான உத்தரா என்று அவர் கூறினார். அவரது குரலில் பாராட்டு நிறைந்திருந்தது. முன்னணியாளர்களில் ஒருவர், தலைவர்களில் உண்மையான தலைவர். அவரது வார்த்தைகள் ஒரு பெரிய மரத்தின் இலைகளை சுழற்றும் மென்மையான காற்று போல இருந்தன. இளவரசரின் முகம் பெருமையால் பிரகாசித்தது. ஆனால் பீஷ்மரின் கவனம் விரைவில் அர்ஜுனனின் மகனான மற்றொரு போர் வீரன் அபிமன்யுவை நோக்கி திரும்பியது. எதிரிகளை கொன்றவன் என்று அச்சம் நிறைந்த குரலில் அவர் கூறினார். பார்த்திராத ஒரு சக்தியால் ஈர்க்கப்பட்டதைப் போல சக்தி வாய்ந்த ஆயுதமேந்திய அபிமன்யு முன்னேறினார். அவரது கண்கள் கடுமையான ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. பீஷ்மர் தொடர்ந்தார். துப்பாக்கி சுடும் ஆயுதங்கள் மிகுந்த ஏசான கைத்திறன் கொண்டவர். போரின் அனைத்து முறைகளையும் அறிந்தவர். அவர் மிகுந்த ஆற்றலை கொண்டவர் மற்றும் சபதங்களை கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்கிறார். பீஷ்மரின் வார்த்தைகள் போர்க்களத்தில் அபிமன்யுவின் வீரத்தை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. ஆனால் அவை அவரது இதயத்தை பற்றியும் பேசின. அவரது சொந்த தந்தையின் துன்பங்களை நினைவு கூர்ந்து பீஷ்மர் கூறினார். அவர் தனது வீரத்தை வெளிப்படுத்துவார். இளம் போர் வீரரின் உறுதிப்பாடு தெளிவாக இருந்தது. மேலும் கடவுள்களே அவரை மகத்துவத்திற்காக நியமித்ததாக தோன்றியது. பீஷ்மர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் அவரது வார்த்தைகள் வீரர்களின் திரைச்சீலை வரைந்தன. ஒவ்வொன்றும் கடைசி வீரர்களை விட பிரம்மாண்டமானவை. அங்கு மதுவின் துணிச்சலான மகன் சத்யகி இருந்தார். அவரது பெரும் கோபமும் தைரியமும் அவரை போர்க்களத்தில் கணக்கிட வேண்டிய சக்தியாக மாற்றியது. பின்னர் பல்லாயிரக்கணக்கான குதிரைகள், யானைகள் மற்றும் ரதங்களை வைத்திருந்த சக்தி வாய்ந்த போர் வீரர்களான இதமன்யு மற்றும் உத்தமர்கள் இருந்தனர். இந்த போர் வீரர்கள் பாண்டவர்களுடன் ஒன்றுபட்டு குந்தியின் மகன்களின் மீது விசுவாசம் மற்றும் பக்தியுடன் அவர்களின் இதயம் எரியும் ஒரு உக்கிரமான நெருப்பு அல்லது பந்தளிப்பான காற்று போல அவர்கள் எதிரி அணிகளை அடித்து துணிச்சலான வீரர்களுக்கு எதிராக நிற்க சவால் விடுவார்கள். பீஷ்மரின் வார்த்தைகள் விரைவில் நடக்கவிருக்கும் படுகொலையின் தெளிவான படத்தை வரைந்தன. ஆனால் அவர் பயம் அல்லது சந்தேகத்தை பற்றி பேசவில்லை. இந்த வலிமையான வீரர்களின் சகிப்புத்தன்மையற்ற தீர்மானத்தை பற்றி மட்டுமே பேசினார். பின்னர் மரியாதையும் நல்லொழுக்கமும் நிறைந்த நீண்ட ஆயுளை வாழ்ந்த 2 பழைய மன்னர்களான விராடன் மற்றும் துருபாதா ஆகியோர் இருந்தனர். சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தங்க ஒளி வீசிக்கொண்டிருந்தது. கௌரவ இராணுவத்தின் தலைமை தளபதியான பீஷ்மர் உயரமாக நின்றார். அவரது கண்கள் பாண்டவர்களின் அணிகளை சுற்றி பார்த்தன. அவர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் களம் முழுவதும் அரவியது. துருபதனின் மகனான சீகந்தின் யுதிஷ்டிரனின் வீரர்களில் மிகச்சிறந்தவர்களில் ஒருவர் என்று பீஷ்மர் அறிவித்தார். அவர் தனது முந்தைய வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த போரில் மிகுந்த வீரத்துடன் போராடுவார். அவரது இராணுவம் பரந்த அளவில் உள்ளது. பஞ்சலாக்கள் மற்றும் பிரபத்ரர்களை கொண்டுள்ளது. அனைவரும் அவரை போருக்கு பின்தொடர ஆர்வமாக உள்ளனர். அவரது கட்டளையில் அத்தகைய வலிமையான படையுடன் அவர் மகத்துவத்தை அடைந்து நமது படைகளிடையே புகழைப் பெறுவார். பீஷ்மரின் பார்வை பாண்டிய இராணுவத்தின் தலைவரான கிருஷ்ணஜிம்னனை நோக்கி திரும்பியது. அவர் ஒரு அதிரங்கென்று பீஷ்மர் நம்பிக்கையுடன் கூறினார். அவரது கார்போர் வீரர் திறன்கள் ஒப்பிட முடியாதவை. மேலும் அவர் வெறித்தனமான பிணக்கை போல போர்க்களத்தில் தனியாளாக பறந்து செல்வார். கடவுள்களை அதன் கோபத்தில் தாங்குவார். கிருஷ்ணஜிம்மனின் மகனான நட்சத்திரகரமானனை நினைக்கும் போது பீஷ்மரின் கண்கள் குறுகின. அவர் பாதி கதர் மட்டுமே என்று பீஷ்மர் மெதுவாக கூறினார். அவரது இளமை மற்றும் போரில் அனுபவம் இல்லாததால். ஆனால் பின்னர் அவரது பார்வை பாண்டவர்களிடையே நின்ற சக்தி வாய்ந்த வில்லாளிகளை நோக்கி திரும்பியது. சிசுபாலாவின் வீரமான மகனான கிருஷ்ணகேது ஒரு மகாராஷ்டிரா என்று பீஷ்மர் அறிவித்தார். அவர் தனது தந்தையுடன் சண்டையிட்டு மிகப்பெரிய போர் வீரர்களுக்கு கூட பொருந்தக்கூடிய சாதனைகளை செய்வார். மற்றொரு துணிச்சலான
போர்கிறான தேவனும் பாண்டவர்களில் மிகச்சிறந்த ரதங்களில் ஒருவராக இருந்தார். பீஷ்மர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் அவருக்கு முன்னால் நின்ற போர்வீரர்களின் தெளிவான உருவத்தை வரைந்தன. ஜெயந்தா மற்றும் அமிதல்ஜக்கள் இருவரும் மடராஸ்திரக்கர் போரில் கோபமான யானைகளைப் போல இருந்தனர். பெரும் வீரம் கொண்ட 2 சகோதரர்களான அஜரா மற்றும் போதர் பாண்டவர்களுக்காக ஒப்பிட முடியாத வலிமையுடன் போராடுவார்கள் என்று சத்திரிய சகோதரர்களான கசிகா, சுகுமாரா, நீலா, சூரியதத்தார் மற்றும் சங்கா அனைவரும் வலிமையான ரதர்கள். அவர்களின் இரத்த சிவப்பு பதாகைகள் அவர்களின் துணிச்சலுக்கு ஒரு சான்று ஆகும். வர்த்தகை மீது ஒரு மகாராஷ்டிரர், அதேபோல் மன்னர் சித்ராயுதாவும் இருந்தார். பீஷ்மரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தன. ஆனால் அவர் பாண்டிய வீரர்களை பற்றி வரைந்த படம் என்றென்றும் அவருடன் இருக்கும். செய்தனா மற்றும் சத்ரகிட்டி பாண்டவர்களில் சிறந்த ரதங்களில் இருவர். அதே நேரத்தில் விஜயபதட்டா மற்றும் சந்திரசேன் ஆகியோரும் போரில் மிகச் சிறந்த வீரர்களில் சிலர் என்பதில் சந்தேகமில்லை. சூரியன் அடிவானத்துக்கு கீழே மூழ்கிய போது பீஷ்மரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இது அவரது துணிச்சலுக்கும் திறமைக்கும் ஒரு சான்றாகும். போர்க்களத்தின் பரந்த பரப்பின் மீது சூரியன் மறைந்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவர்களின் மதிப்பிற்குரிய பேரலான பீஷ்மர் உயரமாக நின்றார். அவர் பேசத் தொடங்கும் போது அவரது கண்கள் அணிகளை சுற்றி பார்த்தன. மாபெரும் மன்னனே என்று அவர் துரியோதனனிடம் கூறினார். விரைவில் களத்தில் இறங்கவிருக்கும் மற்றொரு வலிமையான போர் வீரரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கமானன் ஒரு மகாராஷ்டிரர், பாண்டவர்களின் சேவையில் மிகப்பெரிய போர் வீரர்களில் ஒருவர். அவர் 2வது கடவுளின் கொடூரத்துடன் போராடுவார். அவரது வில் எதிரியை எதிர்த்து போராடும்போது அதன் கொடிய பாடலை பாடும் பீஷ்மரின் பார்வை பீமனின் தாய்வழி மாமா குந்திபோதனை நோக்கி திரும்பியது. அவர் மிகுந்த வலிமை மற்றும் வலிமை கொண்ட மனிதர், இந்த வலிமையான வில்லன் ஒரு அதிரதன் என்று பீஷ்மர் அறிவித்தார். அவர் அனைத்து வகையான போர்களிலும் தேர்ச்சி பெற்றவர் மற்றும் போர் கலையில் நன்கு தேர்ச்சி பெற்றவர். அவரது திறமைகள் கடவுள்களின் ராஜாவான இந்திரனின் திறமைகளுடன் மட்டுமே பொருந்துகின்றன. பீஷ்மர் பேசுகையில் அவரது கண்கள் கடுமையான ஒளியுடன் மின்னின. கௌரவர்களுக்கு எதிராக விரைவில் ஆயுதம் எந்தவிருந்த மாபெரும் வீரர்களின் பெயர்களை அவர் நினைவு கூர்ந்தார். ராட்சசர்களின் இளவரசலும் திதிம்பலின் மகனுமான கட்டோட்காச்சர் அவர்களில் மற்றொரு தலைவர் என்று அவர் கூறினார். பீமனால் பிறந்து மாயையின் சக்திகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் அவரை எதிர்க்கும் அனைவராலும் அஞ்சப்படும் ஒரு கொடூரத்துடன் போராடுவார். பாண்டவர் இராணுவத்தின் முன்னணியில் நின்ற 2 மாபெரும் வீரர்களால வாசுதேவ மற்றும் அர்ஜுனனை பற்றி பேசும்போது பீஷ்மரின் குரல் மேலும் அளவிடப்பட்டது. இந்த இருவரும் மாலையில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பதை போன்றவர்கள் என்று அவர் கூறினார். அவர்களின் வலிமை ஒப்பிட முடியாதது. அவர்களின் திறமைகள் பல வருட பயிற்சி மற்றும் போரினால் பரிபூர்ணமாக மதிக்கப்படுகின்றன. பீஷ்மர் பேசி முடித்ததும் துரியோதனின் கண்கள் சுருங்கின. தனது சொந்த வீரர்கள் இந்த வலிமையான எதிரிகளுக்கு இணையாக இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் பீஷ்மர் இன்னும் முடிக்கவில்லை. அவர் கௌரவ மன்னரிடம் திரும்பி, என்னை எதிர்க்கும் அனைவருக்கும் எதிராக நான் போராடுவே, ஆனால் நான் பார்க்கவோ கொல்லவோ மாட்டேன். பஞ்சாலர்களின் இலவச சிகண்டின் என்று கூறினார். தனது சபதத்தை பற்றி பேசும்போது பீஷ்மரின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. எனக்கு சொந்தமான ராஜ்யத்தை நான் கைவிட்டு விட்டேன் என்று அவர் கூறினார். நான் பிரம்மச்சாரிய சபரத்தை கடைபிடித்து வாழ்ந்தேன். நான் சித்தாங்கதாவை கௌரவர்களின் சிம்மாசனத்தில் அமர்த்தியுள்ளேன். நான் பூமியின் அனைத்து மன்னர்களிடையேயும் எனது சபதத்தை அறிவித்தேன். நான் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு காலத்தில் பெண்ணாக இருந்த ஒருவரை கொல்ல மாட்டேன். இவர் சிகண்டிலுக்கு எதிராக போராட மாட்டார் என்பதை உணர்ந்த துரியோதனின் முகம் விழுந்தது. பீஜை உடைக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியவிட்டால் தனது சொந்த வீரர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். சூரியன் பூமியின் மீது அஸ்தமிக்கும்
போது துரியோதனன் தனது திராத்தாவான பிசுமரை நெருங்கினான். இளவரசனின் கண்கள் ஆர்வத்துடனும் கவலையுடனும் இருந்தன. பாரத தலைவரே, எதற்காக நீங்கள் சீகந்தனை கொல்ல மாட்டீர்கள்? மரியாதைக்குரிய பெருநான பீஷ்மர் தனது கண்களில் பழைய நினைவுகளுடன் துரியோதனரை பார்த்தார். நல்லொழுக்கம் மற்றும் ஞானத்தின் பாரம்பரியத்தை விட்டு சென்ற குருக்களின் மாபெரும் மன்னரான தனது தந்தை சாந்தனு பற்றிய கதையை அவர் சொல்லத் தொடங்கினார். பீஷ்மர் தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு தனது சகோதர சிற்றந்ததாவை சிம்மாசனத்தில் அமர்த்திய நாளை நினைவு கூர்ந்தார். பின்னர் சிற்றந்ததா இறந்தபோது பீஷ்மர் தனது மாற்றாந்தாய் சத்யவதியின் ஆலோசனையை பின்பற்றி விசித்திரவீர்யாவை ராஜாவாக நிறுவினார். சித்திரவீரியருக்கு பொருத்தமான மணப்பெண்களை கண்டுபிடிக்க பக்தியுள்ள ஒரு மாமாவாக பீஷ்மர் புறப்பட்டார். அவர் இன்னும் இளமையாகவும் ராஜ்யத்தின் வழிகளில் அனுபவமற்றவராகவும் இருந்தார். காசி ராஜ்யத்தைச் சேர்ந்த 3 அழகான கன்னிகைகள் கூடியிருந்த மன்னர்களில் தங்கள் கணவர்களை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று அவர் கேள்விப்பட்டார். மூத்தவர் அம்மா, 2வது அம்பிகா, இளையவர் அம்பாதிகா ஆகியோர் இந்த பிரம்மாண்டமான விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர். பீஷ்மர் தனது ஒற்றை ரதத்தை காசி நகருக்கு ஓட்டி சென்றதை நினைவு கூர்ந்தார். அங்கு அவர் கூடியிருந்த மன்னர்களால் விலையுயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட 3 கன்னிகைகளை பார்த்தார். அவர்கள் அனைவரையும் ஒரு போருக்கு சவால் விடுத்தார். கன்னிகைகளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்வதை தடுக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கேலி செய்தார். கடுமையான அழுகையுடன் பீஷ்மர் நடவடிக்கையில் குறித்தார். தனது வெள்ளை இழுத்தில் எரிங்கி வரும் ரதங்களில் அம்புக்கு அம்பு வீசினார். மன்னர்கள் தங்கள் வாளை அவிழ்த்தபோது பீஷ்மர் அம்புகளின் புயலை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களின் தரங்களை வெட்டி அவர்களின் குதிரைகள், யானைகள் மற்றும் ஓட்டுநர்களை எளிதில் தோற்கடித்தார். போர் தீவிரமடைந்தது. ஆனால் இறுதியில் பீஷ்மர் தான் வெற்றி பெற்றார். கூடியிருந்த அனைத்து மன்னர்களையும் தனியாக தோற்கடித்தார். துரியோதனன் தனது தாத்தாவின் கதையை கேட்டபோது பழைய போர்வீரனின் கண்கள் கடந்த காலத்தை பார்ப்பது போல் பார்த்தார். அந்த காவிய போரின் சிலிர்ப்பை மீட்டெடுத்தார். எனவே பீஷ்மர், நான் வெற்றி பெற்றாலும் புத்திசாலித்தனமாகவும் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தேன். நான் கன்னிகைகளை சத்தியவரிடம் ஒப்படைத்தேன். அவற்றை என் சகோதரர்களுக்காக உருவாக்கி நடந்த அனைத்தையும் அவளிடம் சொன்னேன் என்று முடித்தார். தனது தாத்தாவின் கதையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட துரியோதனனின் கண்கள் விரிந்தன. பீஷ்மர் போர்க்களத்தில் தனது வலிமையான திறமை இருந்த போதிலும் ஏன் சீகந்தனை கொல்ல மாட்டார் என்பதை அவர் உணர்ந்தார். நீண்ட காலத்திற்கு முன்பு அளித்த வாக்குறுதியின் காரணமாக இயற்கைக்கும் அவரது குடும்பத்திற்கும் கடன்பட்டதே அவரது போக்கை வடிவமைத்தது. ஒரு மாபெரும் வெற்றியில் மத்தியில் பாரலங்களின் தலைவரும் மாபெரும் போர்வீரருமான பீஷ்மர் தனது தாயார் சத்யவதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தபடி அவர் முன் நின்றார். அவர் காசி மன்னர்களை தோற்கடித்து திரும்பிய போது அவர்களின் மன்னர்கள் அவர்களின் கழகத்துக்கு புகழ்பெற்றவர்கள் இப்போது ஹஸ்தினாபுர ஆட்சியாளரான சித்திரவீரியரின் மணப்பெண்களாக அவரது பாதுகாப்பின் கீழ் உள்ளவர். பீஷ்மர் தனது தாயை நெருங்கிய போது அவர் மரியாதையுடன் குனிந்து வணங்கினார். அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல கீழே விழுந்தன. அம்மா, நான் எல்லா மன்னர்களையும் வென்றுவிட்டேன். காசி ஆட்சியாளரின் இந்த மர்கள் வரதட்சணை போன்ற அழகைக் கொண்டு சித்திரவீரியருக்காக என்றிடம் கொண்டு வரப்பட்டுள்ளனர். சத்யவதியின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவள் குரல் நடுங்கியது. அவள் பதிலளித்த போது, நல்ல அதிர்ஷ்டம் என் குழந்தை, நீ வெற்றி பெற்ற திருமணங்கள் விரைவில் நடைபெறவிருந்தன. மேலும் விழாவில் பீஷ்மர் ஒரு முக்கிய பங்கை வகிக்கவிருந்தார். ஆனால் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது காசி ஆட்சியாளரின் மறுகளில் ஒருவர் தனது முகத்தில் பொறாமையும் உறுதியும் பொறிக்கப்பட்ட கலவையுடன் அவரை அணுகினார். பீஷ்மரே, நீங்கள் ஒழுக்கத்தையும் வேதங்களையும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று அவர் குரலில் கிசுகிசுத்தார். நீங்கள் சரியானதை செய்ய வேண்டும். உங்களை சந்திப்பதற்கு முன்பு நான் ஏற்கனவே சல்வாவின் ஆட்சியாளரை எச்சமானராக தேர்ந்தெடுத்தேன். மேலும் அவர் என்னை பற்றிய தனது விருப்பத்தை ரகசியமாக வெளிப்படுத்தியுள்ளார். உன்னத குல் வம்சத்தில் பிறந்த நீங்கள் ஒழுக்க சட்டங்களை மீறி என் விருப்பத்திற்கு எதிராக என்னை எப்படி வைத்திருக்க முடியும்? பீஷ்மர் அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அதன் அர்த்தங்களுடன் அவரது மனம் முடியது. அவர் நியாயமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த பெண்ணின் கண்கள் அவரிடம் கெஞ்சின. சல்வாவின் ஆட்சியாளர் தூரத்தில் தனக்காக காத்திருப்பதை பற்றி
அவர் பேசும்போது அவருடைய குரல் உடைந்தது. தயவு செய்து பீஸ்மரே என் மீது கருணை காட்டுங்கள் என்று அவர் கெஞ்சினார். சத்தியத்துக்கான உங்கள் பத்திக்காக நீங்கள் நாடு முழுவதும் அறியப்படுகிறீர்கள். என்னை விட்டு வெளியேறி என் தேர்ந்தெடுக்கப்பட்ட எஜமானுடன் மீண்டும் இணைவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். போரினால் பாதிக்கப்பட்ட அஸ்தினாபுரத்தின் மத்தியில் மரியாதைக்குரிய போர்வீரரான பீஸ்மர் ஒரு இக்கட்டான நிலையில் தன்னை கண்டார். காசி ஆட்சியாளரின் மூத்த மகளான அம்மாவை தனது தந்தையையும் மற்ற மன்னர்களையும் போரில் தோற்கடித்த பிறகு அவர் தனது பரிசாக எடுத்துக்கொண்டார். இருப்பினும் அவள் மற்றொருவருடன் திருமணம் செய்து கொண்டதால் அவளை தனது சொந்தமாக வைத்திருக்க முடியாது என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். கனத்த இதயத்துடன் பீஸ்மர் தனது தாயா காந்தாவரியையும் அவர்களின் ஞானிகளின் குழுவையும் அணுகி அந்த பெண்ணுடன் என்ன செய்வது என்பது குறித்து வழிகாட்டினார். அம்மாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரது தந்தை திட்டமிட்டிருந்த சல்வா நகருக்கு அனுப்புவதே பீஷ்மாவின் தீர்வாக இருந்தது. அவர் வயதான பிராமணர்கள் மற்றும் அவரது செவிலியர் குழுவுடன் துரோக நிலப்பரப்பு வழியாக பயணிக்கும்போது அவருடன் சென்றார். அவர்கள் சல்வாவின் நகரத்திற்கு வந்தபோது அம்பாவளு கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டதல் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் திகைத்து மன்னர் சல்வாவை அணுக தைரியத்தை திரட்டினார். கண்களில் கண்ணீரும் குரலில் தடுக்கமும் கொண்டு தனது இதயத்தை ராஜாரிடம் உற்றி தன்னை தனது சொந்தமாக ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சினாள். பீஷ்மர் தன்னை அழைத்து சென்றபோது தான் ஒருபோதும் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் மாறாக அவர் தனது குடும்பத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றபோது கட்டுப்பாடில்லாமல் அழுததாகவும் அவர் அவனிடம் சொன்னார். தான் எப்போதும் ஆசர் சல்வாவை விரும்புவதாகவும் தனது சொந்த விருப்பப்படி அவனிடம் வந்ததாகவும் அவர் ஆன்மாவால் சத்தியம் செய்தால் இருப்பினும் மன்னரின் பதில் குளிர்ச்சியாகவும் நிராகரிப்பதாகவும் இருந்தது. அம்மாவின் வார்த்தைகளுக்கு அவர் திரித்தார். வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டு மற்றொருவருடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட ஒரு மனைவியை இலி விரும்பவில்லை என்று கூறினார். ஒரு நியாயமான ஆட்சியாளராக தன்னிடம் விருப்பத்துடன் வராத ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் அவரிடம் கூறினார். நிராகரிப்பு அம்மாவின் இதயத்தில் ஆழமாக வெட்டப்பட்டது. மேலும் சல்வாவின் வார்த்தைகளின் நடையை ஒரு பாம்பு தோலை உதிர்த்தது போல் அவர் உணர்ந்தாள். அவருடைய வேண்டுதல்கள் மற்றும் கண்ணீர் இருந்த போதிலும் மன்னர் சல்வா கேட்க மறுத்துவிட்டார். அவள் மீண்டும் ஒருமுறை ஒதுக்கி வைக்கப்படுவதை உணர்ந்ததால் அம்மாவின் கண்கள் கோபத்துடனும் சோகத்துடனும் நிரம்பின. கனத்த இதயத்துடன் அவள் எங்கு சென்றாலும் சத்தியமே அவளை பாதுகாப்பதாக சபதம் செய்தார். எனவே துக்ககரமான அழுகையுடன் அம்மா சல்வா நகரத்தை விட்டு வெளியேறினார். தன்னை வழிநடத்திய நீதியின் ஆறுதலை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தார். அவர் புறப்பட்ட போது மன்னர் சல்வாவின் வார்த்தைகள் அவர் மனதில் எதிரொலித்தன. நான் பீஷ்வாரை பார்த்து பயப்படுகிறேன். ஓ நேர்த்தியான இருப்புடையவரே, நீயே பீஷ்வரின் பிடிப்பு. அம்மா தனது குடும்பத்தினரிடம் திரும்பி செல்லும் போது வலியும் நிராகரிப்பும் இன்னும் இருந்தது. வலிமையான மன்னர் சல்வா கூட அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்ற அறிவால் அவளுடைய இதயம் கனத்தது. அம்மா நகரத்தை விட்டு வெளியே வந்தபோது ஒரு இருண்ட மேகத்தைப் போல துக்க உணரும் அவளை கடந்து சென்றது. அவள் தனியாக நடந்து கொண்டிருந்தார். அவளுடைய அடிச்சோடுகள் அமைதியின் மூலம் எதிரொலிக்கின்ற அவளுடைய இதயம் விரக்தியாக கலத்தது. என்னை போன்ற துயரமான அவள் நிலையில் ஒரு இளம்பெண் உலகம் முழுவதும் இல்லை. அவள் தன்னைத்தானே புலம்பினாள். சல்வாவால் நிராகரிக்கப்பட்டு பிஸ்மாவால் கைவிடப்பட்டு இப்போது தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வாழ்வில் பயன் என அம்மாவின் எண்ணங்கள் அவருடைய தந்தையிடம் திரும்பி சென்றன. அவர் தனது சுய விருப்பத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் சல்வாவுடன் பொருத்தமான கூட்டணியை பெறுவார் என்று எதிர்பார்த்தார். விட்டார். மனித அதன் விளைவுகளை அவர் ஏன் கருத்தில் கொள்ளவில்லை. மேலும் காவலை தேடி தனது நகரத்தை விட்டு வெளியே அனுமதித்த சக்தி வாய்ந்த போர் வீரரான பீஷ்வர் அவை இப்படி கைவிட அவருக்கு என்ன உரிமை இருந்தது? பீஷ்வர் அவரது தந்தை சல்வா மற்றும் கடவுள்களை கூட சபித்த போது அம்மாவின் கோபமும் வேட்டியும் கொதித்ததிலிரவு விழத் தொடங்கியதும் ஆன்மீக பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட எளிய வாழ்க்கையை வாழ்ந்த ஞானிகளால் சூழப்பட்ட துறவிகளுக்கான புகலிடத்தில் அம்மா தன்சம் புகுந்தார். மறுநாள் காலையில் அவர் தனது கடத்தல், நிராகரிப்பு மற்றும் இதய துடிப்பு பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும்
அவர்களிடம் முற்றினார். துறவிகள் இரக்கத்துடன் கேட்டனர். அவர்களின் கண்கள் புரிதலால் நிரம்பின. அவர்களில் வேத வாக்கியங்கள் மற்றும் ஆரலேகர்களில் தலைவரான மரியாதைக்குரிய முனிவர் சாய்கவற்றாய் இருந்தார். அவர் அம்மாவை நெருங்கினார். அவரது முகம் பச்சாதாபத்துடன் பிரகாசித்தது. அப்படியானால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணே, அவர் மெதுவாக, எங்களைப் போன்ற உயர்ந்த ஆன்மீக துறவிகள் என்ன செய்ய முடியும்? தவத்தில் ஈடுபட்ட நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறோம் என்று கூறினார். அவள் பதிலளித்த போது அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவள் குரல் நடுங்கியது. எனக்கு இரக்கம் காட்டப்படட்டும். உலகத்தை துறந்து நான் காடுகளில் ஒரு வாழ்க்கையை விரும்புகிறேன். நான் கடுமையான துறவி சிக்கனங்களை அடைப்பிடிப்பேன். இப்போது நான் அனுபவிப்பது எனது முந்தைய வாழ்க்கையில் அறியாமையால் நான் செய்த பாவங்களின் பலன்தான் என்று சைக்காவத்தா கவனமாக கேட்டார். அவரது கண்கள் அவளை விட்டு விலகவில்லை. அவர் தனது தீர்மானத்தை புரிந்து கொண்டு கடுமையாக அலையசைத்தார். அம்மாவை அவரது பாதையில் வழிநடத்த வேதங்களில் இருந்து உதாரணங்களை வரைந்து முனிவர் ஆறுதல் வார்த்தைகளை பேசினார். நீ தனியாக இல்லை குழந்தை என்று அவர் மென்மையாக கூறினார். நாங்கள் உங்களுக்கு துறவி தவத்தில் அறிவுறுத்துவோம். நாங்கள் உங்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் காண உதவும். அவரது வாக்குறுதியுடன் மற்ற பிராமணர்கள் உடன்பட்டனர். அவர்களின் முகங்கள் கருணையால் நிரம்பி இருந்தால் சாய்காவற்றாவின் வார்த்தைகளை அம்பா கேட்டபோது அவளுக்குள் ஒரு அமைதி நிலவத் தொடங்கியது. சால்வாவால் அவள் நிராகரிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக அவள் நம்பிக்கையின் ஒரு பிரகாசத்தை உணர்ந்தார். ஒருவேளை துறவியின் இந்த புதிய வாழ்க்கையில் அவர் தனது காந்த கால தவறுகளுக்கான மீட்பை கண்டுபிடித்து தனக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வார். அந்த சிந்தனை அவருடைய உதடுகளில் ஒரு மங்கலான புன்னகையை கொண்டு வந்தது. அதனுடன் ஒரு புன்னகை உணரும். ஒரு காட்டில் ஆழத்தில் தனது தந்தையின் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட இளவரசி அம்மாவை சுற்றி நல்லொழுக்கமுள்ள துறவிகள் ஒரு குழு கூடினர். துறவிகள் அவளை என்ன செய்வது என்று விவாதித்தனர். சிலர் அவளை மீண்டும் தனது தந்தையின் நகரமான காசிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பரிந்துரைத்தனர். மற்றவர்கள் அவளை பாதுகாக்க தவறியதற்காக தங்களை தாங்களே கண்டனம் செய்வது நல்லது என்று நினைத்தனர். அவர்கள் யோசித்தபோது துறவிகளில் ஒருவரான கோட்டவானனா என்ற புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள மனிதர் சம்பவ இடத்திற்கு வந்தார். அவர் அம்மாவின் தாய்வழி தாத்தாவாக இருந்தார். காட்டில் தனது பேத்தியை தேடிக்கொண்டிருந்தார். அவரது அவநேயால் ஈர்க்கப்பட்ட அவர் நிலைமையை பொறுப்பேற்க முடிவு செய்தார். ஒத்தவாலனா ஒரு மென்மையான இதயத்துடன் அம்மாவை அணுகி தனது கதையை அவரிடம் ஊற்றினார். கங்கையின் மகன் பீஷ்மாவால் அவர் எப்படி நிராகரிக்கப்பட்டார் என்பதை அவர் விளக்கினார். அவர் தனது சகோதரிகளை மனைவிகளாக ஏற்றுக்கொண்டார். போத்தவாலனா கவனமாக கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பியிருந்தன. அவள் பேசுவதை முடித்ததும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் அம்மாவை ஆறுதல்படுத்தி அவளை தனது மடியில் ஏற்றிக்கொண்டு அவளுடைய தலைமுடியை தொட்டார். உன் தந்தையின் இல்லத்திற்கு திரும்பி செல்லாதே என்று அவர் மென்மையாக சொன்னார். நான் உன் தாயின் தந்தை, நான் உன்னை பாதுகாப்பேன். உங்களுக்கு உதவக்கூடிய மற்றொருவர் இருக்கிறார். ராமர் என்ற பெரிய முனிவர், யமனக்தியின் மகன். உங்கள் துக்கத்தை தணிக்கவும் உங்களுக்கு அமைதியை கொண்டு வரவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது. அம்பாவுக்கு முதலில் சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் போர்த்தவாலனாவின் வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கையை அளித்தன. அவள் எப்படி இந்த ராமரை கண்டுபிடிக்க முடியும் என்றும் அவளுக்கு அவர் என்ன செய்வார் என்றும் அவளிடம் கேட்டாள். ஓட்டவாதனா ராமர் ஒரு தொலைதூர மலைத்தொடரில் வாழ்ந்ததாகவும் ஞானமுள்ள முனிவர்கள் மற்றும் தெய்வீக உயிரினங்களால் சூழப்பட்டதாகவும் விளக்கினார். அவர் நடந்த அனைத்தையும் ராமரிடம் சொல்லவும் அவரது வழிகாட்டுதலை கேட்கவும் அம்பாவிடம் கூறினார். அப்போதுதான் ராமரின் நம்பகமான தோழியான அத்திதாவனா சம்பவ இடத்திற்கு வந்தார். போத்தவாலனா அவரை அன்புடன் வரவேற்றார். ராமர் இருக்கும் இடத்தை பற்றி கேட்டார். அத்திதாவனா மறுநாள் காலையில் ராமர் வருவார் என்றும் அவர் வரும்போது அம்பா அவரை சந்திக்க முடியும் என்றும் பதிலளித்தார். அவர் அம்பாவின் கதையையும்
போத்தவாதனாவுடனான அவளுடைய தொடர்பை பற்றியும் விசாரித்தார். அம்மா தனது பேத்தி தனது சொந்த குழந்தையின் மகள் என்றும் ஒரு சுயமறைவியாவின் போது பீஷ்மரால் நிராகரிக்கப்பட்டதாகவும் போத்தவாதனா விளக்கினார். அப்பிதவனா கவனமாக கேட்டார். அவரது கண்கள் புரிதலால் நிரம்பியிருந்தன. போத்தவாதனா பேசி முடித்ததும் அவர் சம்மதத்துடன் தலையசைத்தார். எனவே போத்தவாதனாவின் வழிகாட்டுதலுடனும் ஆதரவுடனும் அந்த மாபெரும் முனிவர் தனக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் ராமரை கண்டுபிடிப்பதற்காக தனது பயணத்தை தொடங்கினார். தனது விதி ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுக்கப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. அது அவளுடைய வாழ்க்கையின் போக்கை என்றென்றும் மாற்றும். ஒரு அமைதியான காட்டின் நடுவில், குளிர்ச்சியோ வெப்பமோ இல்லாத குளிர்ந்த காற்றின் நடுவில் அற்பிதரன் என்ற புத்திசாலி முனிவர் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் இரக்கத்தால் பிரகாசித்தன. அவர் துக்கத்தால் நிறைந்த இதயமுள்ள அழகான அம்மாவை பார்த்தபோது, சொல்லுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணே, அவர் மெதுவாக, உங்கள் 2 துயரங்களில் எதை நீங்கள் தீர்க்க விரும்புகிறீர்கள்? உயர்ந்த மனதுள்ள இளவரசரான ராமர் சௌபாவை உங்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது புத்திசாலித்தனமான ராமரால் போரில் தோற்கடிக்கப்பட்ட கந்தையின் மகன் பீஷ்மரை பார்க்க விரும்புகிறீர்களா? தனது துயர கதையை நினைவு கூர்ந்த அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அறியாமையால் வெடித்த பீஷ்மாவால் நான் கடத்தப்பட்டேன் என்று அவள் குரல் நடுங்கியது. என் இதயம் சல்வாக்களில் ஆட்சியாளரான சல்லாவை சேர்ந்தது என்று அவருக்கு தெரியாது. ஞானியானவரே, நீதியை பரிசீலித்து நல்லொழுக்கத்துடன் ஒத்துப்போகும் ஒரு நடவடிக்கையை முடிவு செய்யுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அற்பிதவன் கவனமாக கேட்டான். அவரது வெளிப்பாடு பச்சாத்தாபத்தால் நிரம்பியது. அவர் சிந்தனையுடன் தலையசைத்தார். பின்னர் ஒரு அளவான தோணியில் பேசினார். பீஷ்மர் உங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லவில்லை என்றால் மன்னர் சல்வா உங்களை தனது சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் இப்போது பீஷ்மரின் செயல்களால் சல்வாவின் சந்தேகங்கள் தூண்டப்படுகின்ற உங்கள் பழிவாள்களை பீஷ்மர் மீது மட்டுமே செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். அம்மாவின் முகம் கடுமையான உறுதிப்பாட்டால் பிரகாசித்தர். இதையே நான் விரும்பினேன் என்று அவள் ஒரு நம்பிக்கையுடன் ஒலித்தது. முடிந்தால் பீஷ்மர் போரில் கொல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஞானியே அவனை தண்டித்து தோல்வியின் மூலம் என் துயரத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சுடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசர் பிரிகுவின் வழி தொங்கலான ராமர் சம்பவ இடத்திற்கு வந்தார். அம்மாவில் அழகையும் தாமரை மலரை போல மென்மையான அவரது இளமை உடலையும் பார்த்தபோது அவரது கண்கள் கருணையுடன் பிரகாசித்தன. அவர் தனது துயர கதையை விவரிக்கும் போது கவனமாக கேட்டார். அவரது இதயம் கரக்கற்பால் நிரம்பியது. இறுதியாக அம்மா பேசிய பிறகு ராமர் பீஷ்மரிடம், ராஜாவே, நான் உமக்கு செய்தி அனுப்புகிறேன். நீங்கள் என் வார்த்தைகளின்படி செயல்படாவிட்டால் உங்கள் ஆலோசகர்கள் அனைவருடனும் போரில் நான் உன்னை அழித்து விடுவேன் என்று கூறினார். அவர் அம்மா பக்கம் திரும்பி, கவலைப்பட வேண்டாம், நியாயமானவரே, நீதி செய்யப்படுவதை நான் பார்ப்பேன் என்று ராமரின் கால்களை தொட்டபோது அம்மாவின் கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. அவரது புனித தோளில் தாமரை இதழ் போல கைகள் பீஷ்மரின் தோல்வியை எதிர்பார்த்து அவள் சத்தமாக அழுதாள். அவளுடைய இதய மகிழ்ச்சியால் நிரம்பியது. வலிமையான ஆயுதமேந்திய ராமர் அவரை கொல்லுங்கள் என்று அவள் கெஞ்சினாள். அவர் பேரரசையும் பெருமையும் கொண்டவர். ஆனால் நீங்கள் பாவமற்றவர், நியாயமானவர், என் விருப்பத்தை வழங்குங்கள், என் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். சக்தி வாய்ந்த போல்வியரான ராமர் தனது மரியாதைக்குரிய மாமத்தீஸ்வருடன் சிந்தனையில் அமர்ந்திருந்த போது சூரியன் பூமியின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கியது. காசியை சேர்ந்த அழகான பெண்ணான அம்மா தனது பாதையில் தடையாக இருந்த பீஷ்மரை கொல்லுமாறு ராமரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தைகள் வேட்டையுடனும் அவசரத்துடனும் இருந்தன. ராமரின் இதயம் அவளிடம் சென்றது. வந்தவரே, நான் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஆயுதம் ஏந்துவதில்லை. ஆனால் வேதங்களை அறிந்தவர்களுக்காக மட்டுமே ஆயுதம் ஏந்துகிறேன். சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? பீஷ்மரும் சல்வாவும் எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். நான் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவேன். ராமரின் வார்த்தைகள் ஒரு வாக்குறுதியாக இருந்தன. அவர் அம்மாவின் பிரச்சனைகளை தீர்க்க
ஒரு வழியை கண்டுபிடிப்பார் என்ற உத்தரவாதம். ஆனால் அம்மா பிஷுமரை கொன்று விடுமாறு ராமனிடம் கெஞ்சி கேட்டபோது அவள் குரலில் உணர்ச்சி எழுந்தது. என் துயரம் புனிதமானவரே, அவள்